ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்று முதல் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வந்து 2500 ரூபாய் வரப்போகுது, யாருக்கெல்லாம் வந்து 3000 ரூபாய் வரப்போகுது, இதை பற்றின எந்த வகையான குடும்ப அட்டைதாரருக்கு, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த 2500 ரூபாய் மற்றும் 3000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரோட பேரெல்லாம் வந்து மறுசீரமைப்பு மூலமாக இந்த மகளிர் உரிமை தொகையிலேருந்து விடுபட போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்க போகுது, இதை பற்றி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கு புதிய அப்டேட், இந்த மகளிர் உரிமை தொகை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 14 தேதி ஆக போது. இன்னிலேருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ உங்கள் வங்கி கணக்கில் வந்து விழப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் இந்த மாதத்திலேருந்து 2500 ரூபாய் கிடைக்குமா, யாருக்கெல்லாம் வந்து 2500 ரூபாய் கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 2500 ரூபாய் அப்படின்றது 60 வயது வரை, அதாவது 60 வயதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு 2500 ரூபாயும், 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபாயும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் வந்து எங்கேயாவது போய் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 60 ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த பிறகு, ஆட்சி அமைந்த பிறகு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக அதற்கு கொஞ்சம் வந்து டைம் கேட்டிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மே மாதமும் ஜூன் மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆலோசனை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணாங்க. அந்த ஆலோசனைப்படி வந்து இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம், மகளிர் உரிமை தொகையிலிருந்து அந்த பயனாளர்கள் அனைவரையுமே வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் சேர்த்து, அதாவது ஒரு திட்டத்திலேருந்து இன்னொரு திட்டத்தில் வந்து சேர்த்து அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்கள நிறைய பேர் வந்து தகுதியானவர்களும் வந்து இருக்கிறாங்க, தகுதி அற்றவர்களும் இருக்காங்க. இதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மதிப்புமிகு மகளிர், அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தையே வந்து மறுசீரமைச்சாங்க. அதாவது தகுதி இல்லாத நபர்கள், இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லா பயனும் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அவங்க மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியாக இதற்கு முந்தைய ஆட்சியில் முறைகேடாக வந்து அவங்க பேரை வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து அதில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு தான். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லோரையுமே வந்து நீக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான வேலைகள் வந்து 1 மாத காலமாக நடந்துட்டு தான் வந்தது. யாரெல்லாம் வந்து தகுதி வாய்ந்தவர்களும், முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள், அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்கள், இந்த பிஹெச்ஹெச் நம்மளுடைய ரேஷன் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் அப்படின்ற வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் அன்ன யோஜனா அட்டை, ஏஏஒய், இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக 2500 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் சுமார் 70,000 ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொகுதியில் 70,000 ரேஷன் கார்டுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து புதிதாக வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டை நான் இப்போ தான் வாங்குகிறேன், எனக்கு மகளிர் உரிமை தொகை நான் மீண்டும் வந்து விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் யாருமே இனிமேல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம், மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ரேஷன் கார்டே இருந்தால் போதும், டைரெக்டாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த 2500 ரூபாய் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக
அதுக்காக நம்ம எங்கேயும் போய் அலையணும் இல்லை வந்து இந்த 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 திட்டத்தில் வந்து நம்மளை சேர்க்கணும் அப்படின்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க அவங்களுடைய பேரை போயிட்டு இந்த அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டைரெக்டாகவே வந்து சேர்ந்துடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3000 ரூபாய் 60 வயது வரை உள்ளவங்கள்ட்ட இனிமேல் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்திலேருந்து 2500 ரூபாய் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாதம் மாதம் இனிமேல் 3000 ரூபாய் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அதாவது முதியோர் ஓய்வூதியமாக உங்களுக்கு 3000 ரூபாய் அப்படின்றது டைரெக்டாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்த போகிறாங்க. அதனால் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை இனிமேல் எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பயப்படவே வேண்டாம். டைரெக்டாக இந்த ஸ்கீம்லேருந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களை மாற்றி 3000 ரூபா உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து விழும். இதை பற்றிய அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 14, 15 தேதி இந்த 2 நாட்களுக்குள்ளே இதை பற்றின அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உடைய புதிய புதிய அறிவிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உடனடியாக தெரிஞ்சுக்கணும், லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹரித் அஃபிஷியல் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.